கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். பஞ்ச அங்கங்கள் அதை வைத்துதான் நம்மளுடைய வாழ்க்கையே இயங்கிட்டு இருக்கு. பஞ்சாங்கம் நம்ம வீட்டில் இருந்தாலே புண்ணியம். அது மட்டுமல்ல, பஞ்சாங்கத்தை தொட்டு பிரித்து அந்த புத்தகத்தில் இருப்பவற்றை சும்மா நமக்கு தெரியுதோ தெரியலையோ அதை வாசித்தாலே நமக்கு பெரிய புண்ணியம். அதையும் தாண்டி பஞ்சாங்கத்தை ஒரு சிரத்தையா யாராவது ஒருத்தர் வாசிக்கிறாருன்னா அதை காதார கேட்பது அப்படிங்கிறது 3 ஜென்ம பாவங்களை போக்கக்கூடியது அப்படின்னு தான் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம வாலீஸ்வரர் திருக்கோவில்ல திரிபுர சுந்தரி அம்பாள் குடிகொண்டு இருக்கிற நம்ம பேரமனூர் திருக்கோவில்ல பஞ்சாங்கம் வாசிக்கின்ற படம் ஒவ்வொரு தமிழ் வருட பிறப்பு சித்திரை மாதம் 1ஆம் தேதி பல பிரசித்தி பெற்ற கோவில்கள்ல அது மாதிரி பஞ்சாங்க படம் வாசித்தல் அப்படின்னு நடக்கும். இன்னைக்கு நம்ம மறைமலை நகரை சேர்ந்த என்னுடைய அன்பு நண்பர் உப்பிலியப்பன், ஜோதிடர் உப்பிலியப்பன் அவர்கள் இன்னைக்கு பஞ்சாங்க படம் இப்ப இன்னும் 5 நிமிடத்துல வாசிக்க இருக்கிறார். கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களா இருக்கட்டும், கோவிலை நம்ம பக்கத்துல தான் இருக்கிறாருன்னு மனசுல வச்சிருக்கிறவங்களா இருக்கட்டும், உடனடியாக ஆலயத்திற்கு இந்த அருமையான ஒரு சத் சங்கத்தில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கோயில் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். திடீர்னு காலையில சொன்ன என்ன வரண்ணா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவ்வளவு அழகா ரொம்ப ஆத்மார்த்தமா இந்த பஞ்சாங்க யார் வேணும்னாலும் வாசிக்கலாம். ரொம்ப ஆத்மார்த்தமா பண்ணி கொடுத்த உப்பிலியப்பன் சௌக்கியமா இருக்கணும், அவருடைய குடும்பத்தை சௌக்கியமா இருக்கணும்னு நான் இங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்திகி பிரச்சோதயாத். கன்னடம். ஓம் நமஸ்தே பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரியம்பகாய திரிபுராந்தகாய திரிகாந்திகாலாய காலாந்தி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சங்கராய சதாசிவாய ஸ்ரீமன்மகாதேவாய நமோ நமோ. மிருத்யுஞ்சயம் எதிலும் சிவஸ்வரூபமாய் பஞ்சபூதம் என எங்கும் நிறைந்திருக்கும் எங்கள் சிவமே சிவமே. திருவாசல் திருவாலீஸ்வரர் சுவாமி ஆலயத்தில் வீட்டிருக்கக்கூடிய இந்த சிவபெருமானின் உருவத்தோடு மிகப்பெரிய பாக்கிய பலன்களை பெறுவதற்காகவும் எங்களை இங்கு இந்த பஞ்சாங்க படலம் என்று சொல்லக்கூடிய இந்த இதை வாசிப்பதற்கு எங்களுக்கு ஊக்குவித்த எங்களுடைய ஆலயத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் எனது அன்பு நண்பர் திரு ராம்ஜி அண்ணா அவர்களுக்கும் இன்னைக்கு ஜோதிடம் பிரசித்தி பெற்ற திரு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் அவர்கள், அதாவது எங்களுக்கெல்லாம் ஜோதிடத்தில் அவரெல்லாம் சீரியர். அண்ணாவை பற்றி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இருக்கக்கூடிய பாக்கியமான காலத்தில் நானும் ஒரு 10-12 ஆண்டுகளாக நான் ஜோதிடத்தில் டீலிங் பண்ணி அதுக்கப்புறமா ஜோதிடங்கள் இங்கே பண்ணிட்டு இருக்கேன். அவர் இன்னைக்கு தவிர்க்க முடியாத காரணத்தினால எதிர்பாராத விதமாக நம்ம ஆலயத்தில் வாசிக்கணும்னு அண்ணா கேட்டுன்றதுனாலையும் நாம் நமது ஆலயத்திற்கு இந்த பஞ்சாங்க படலம் வாசிக்கக்கூடிய இந்த வைபவத்தில் நானும் கலந்துட்டு இருக்கேன். இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்த அண்ணாவுக்கும் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பளித்த ஆலய நிர்வாகத்தினருக்கும் மிகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருஷமாகப்பட்டது விசுவா வசு வருஷம். எல்லா வருஷத்தையும் விட இந்த 60 வருஷத்துலங்க இந்த விசுவா வசு வருஷம் அப்படின்றது மிகப்பெரிய பாக்கிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இந்த ஆண்டு அமைய போகின்றது. நிறைய பேருக்கு இப்போ இந்த பயிற்சி காலங்கள், சனி பயிற்சியாக இருக்கட்டும், குரு பயிற்சியாக இருக்கட்டும், ராகு கேது பயிற்சியாக இருக்கட்டும், இதெல்லாம் ஜோதிட விற்பனர்கள்லாம் இது திருக்கணிதப்படி முன்னாடி வருது பின்னாடி வருது எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் ஆலய விதிமுறைகள் அனைத்துமே வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தான் இன்னி வரைக்கும் நம்ம கடைபிடிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு எல்லா விசேஷமாக இருக்கட்டும், சங்கடகர சதுர்த்தியிலிருந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரதோஷ வழிபாடுகள்லேருந்து கிருத்தியிலிருந்து எல்லாமே இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தான். முதல் தோன்றல் அதுதான். அது தோண்டி தான் திருக்கணிதம்லாம் வந்தது. நம்ம இந்த பஞ்சாங்க படலம்ன்றதுன்னா ஒரு வருஷம் எப்படி துவங்கிறது, அதனுடைய பலாபலன் எப்படி இருக்கு, அதனுடைய விசேஷ வைபவங்கள் என்ன, முதல்ல இந்த சக்கராந்தி அம்மனாக இருக்கக்கூடியவர் எவ்வாறு வருகின்றார், அவர் என்ன நற்பலன்களை தருகின்றார், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் ஒரு ராசிக்கும் கந்தாய பலன் என்று சொல்லக்கூடியது. அந்த கந்தாய பலன் எப்படி இருந்தால் ஆதாய விரய லாப பலன்கள் எப்படி இருக்கின்றன என்பதை பற்றியெல்லாம் நாம் இந்த தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் இன்னைக்கு இந்த பஞ்சாங்க பலன் வாசிக்கும் பொழுது கலந்துக்கிறோம்.
இது தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா அந்த வருஷத்துல ஒரு நாள் இது தெரிஞ்சுக்கும் பொழுதுதான் நமக்கு என்னைக்கு குரு பயிற்சி வருது, ராகுகேது பயிற்சி வருது, கிரகணங்கள் என்ன இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் எல்லா ஆலயங்கள்லையும் இன்றைய தினம் இது மிகப்பெரிய விசேஷ வழிபாடா நடக்கும். நான் முன்னோர் வழிபாடுகள்லாம் இதை நாங்கள் என்னன்னா, நாங்கள் பணியாற்றக்கூடிய ஆலயங்கள்லாம் கூட உற்சவ மூர்த்திகள், அனைத்து உற்சவ மூர்த்திகளையும் ஏழை பண்ணி அதற்கு முன்னாடி உட்கார்ந்து இந்த பஞ்சாங்கத்துக்கு சரஸ்வதி அஷ்டகம் படிச்சு இன்னைக்கு நம்ம ஆலயத்தில், ஏன்னா அங்கே காமாட்சி சரஸ்வதிலாம் நம்ம ஆலயத்தில் இருக்க, இங்கே இடத்துல எல்லாத்துக்கும் இல்லாமல் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயனாக இருக்கக்கூடிய திருவாலீஸ்வரர் சுவாமி இருக்கார். அவரை பிரார்த்தனை பண்ணிப்போம். அங்கே சரஸ்வதி படிப்போம், இங்கே சிவபெருமானுடைய அஷ்டோத்திரத்தோட மகா கணபதியை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பஞ்சாங்க பலனம் வாசிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். எல்லாரும் மனப்பூர்வமா இதுல கலந்துக்கிறதுக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை பண்ணிருக்கேன். மாமா அண்ணா சொன்ன மாதிரி பஞ்சாங்கத்தை படிக்கிறத விட கேட்கறது மிகப்பெரிய பாக்கிய பலன். அதனால இந்த பஞ்சாங்கம் படிக்கக்கூடிய இந்த நாள்ல எல்லாம் வல்ல இந்த திருவாலீஸ்வரர் நமக்கு எல்லா நற்பலன்களையும் கொடுக்கட்டும். கந்தாய பலன் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனா நமக்கு வரக்கூடிய இந்த நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கணும்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்குவோம். அண்ணா விடாமுயற்சி இதில் இப்போ சிறுபடம் போகிறார். இப்போ நிறைய விசேஷங்களை உங்களுக்கு எடுத்து சொல்லுவார். ஆண்டிகை எழுத்துற அண்ணாவை பார்க்கும்போதெல்லாம் பாலகுமாரன் அண்ணாவை பார்க்குற மாதிரி எனக்கு எப்போதுமே மனசுக்குள்ளே இருக்கும். அவரை பார்க்கும்போதெல்லாம் அந்த எண்ணம் தான். இந்த பஞ்சாங்க புராணத்தை இப்போ ஆரம்பிச்சுப்போம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. ஓம் மகா கணபதி சுவாமினே நமோ நமக. மமோ மஹத்தே நமஸ்தே திருதக்ஷேத்வார ஸ்ரீ பரமேஸ்வரः பிரீத்யர்த்தம் சுபே சோமனா முகூர்த்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வதா மன்வந்தரே அஷ்டாவிம்சதிமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்தீவே भारतवर्षे भरतखण्डे मेरोगो दक्षिणे वाक्ते सगाब्दे अस्मिन्ने वर्तमाने पिबवार्ये सहस्रमाण सत्यसंवत्सराणां मध्ये क्रोधि नाम विश्वावसुनाम संवत्सरे वासरगो वासरगयुक्तायां वासरगायुक्तायां स्वातिनक्षत्रयुक्तायां शुभनक्षत्र शुभयोगे शुभकरणे यमगुण विशेषेण विशिष्टायां अस्यां शुभदिवसौ भगवदाज्ञा सर्वप्राप्तफलैश्वर्य सर्वकार्यानुकूल सिद्ध्यर्थानां शिवकाम सुंदरी समेत तिरुवालीश्वरर स्वामिनः महा अनुग्रह प्रसाद बल सिद्ध्यर्थानां महा गणपति स्वामिनः परिपूर्ण कटाक्षकर सिद्ध्यर्थानां सर्वानुग्रह सिद्ध्यर्थानां भवन्तो महात्वोनुग्रह्णन्तो महा गणपति मातरं समर्पयामि अर्घ्यं समर्पयामि स्नानानन्दार्था जमनीयं समर्पयामि दिव्यादि परिमलगन्धान्धारयामि गन्धत्वोपरि अलङ्कार्थे अर्पिन्नरुद्रादुम्बे कुंकुमाचूर्णं समर्पयामि पुष्पमाल्यां समर्पयामि पुष्पै सम्पूजयामि ओं गं स्वगाय नमः ओं एकदन्ताय नमः ओं कपिलोलम्बोदराय नमः ओं शिवसुदाय नमः ओं पार्वतीपुत्राय नमः ओं गणाध्यक्षाय नमः ओं येरम्बाय नमः डम्बाय नमः परमडम्बाय नमः लम्बाय नमः लम्बोदराय नमः गणाध्यक्षाय नमः सर्वादित्यकृते नमः सुरक्षणे नमः सुरपोषकाय नमः श्रद्धेत्याय नमः मंगलप्रदायकाय नमः माकृते नमः सर्वकार्य सिद्धिप्रदायकाय नमः महागणपति स्वामिने नमो नमः नानाविध परिमल मंत्रोद्भव पुष्पाणि पूजा समर्पयामि।